போய் அடியணுமா? ஏன் அந்த செவனான்னு இருக்க என்ன வந்து உங்களுக்கு? அடங்க பிள்ளை, நாய் அடங்க மாட்டேங்க. நாய் போக்குவரத்தெல்லாம் இடையூறா இருக்கு. நாய் இடையூறா இருக்கு. நாய் எங்க ஒன்று போடணும்? அப்படி போடு. சரியா சொன்ன. இவனும் பண்றது தாங்க முடியல. இல்ல தானே போற. வெளில வரப்ப ஆளு எல்லாம் ரெடியா இருப்பான். அவனை பாக்க நாய் ட்ரக் பண்ணுது. நாய் ட்ரக் பண்ணுது. இதே உண்மையிலே லூச்சு பண்ணலாம்டா மச்சான். இவன் கொன்னுடுவாங்க நம்மள. போடி விளாண்டால ஏத்துறான். நாய் வந்து ட்ரைக் பண்ணுது மாநகரத்துக்கு. இல்லையே மச்சான், ஏற்கனவே நம்மள கல்ல எடுத்து அடிக்கிறானோடா. இவன் பேசுறத பார்த்து நம்மள கொன்னுடுவானோடா. இங்கே போடி விளாண்டா. நாய் தான் மொத குற்றவாளி. நாய் தான் மொத குற்றவாளி. டூவீலர்காரனை போட சொல்லுது. பெருசு நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா. உனக்கு அவ்வளவுதான். போக்குவரத்து இடையூறா இருக்கு. பாலத்துல போறாலாம் மறிச்சு நாய் குற்றவாளி கூண்டுல ஏத்தணும். ஆமா ஆமா செய்யலாம். எல்லாம் செய்யலாம்ப்பா. நரிக்குறனை வச்சு சுடணும் நாய. மாநகரம் சரியில்லை. இப்பதான் சரியா ஆரம்பிக்கிறான். பேசு, இப்ப பேசு. நாயை கொலை செய்ய சொல்றேன், கேட்க மாட்டாங்க. ஏனே எங்களை பார்த்தா இலக்கார முண்டமா இருக்கானா? நாயை கட்டி போட்டு வளங்க. நாய் உங்க நாய்னா லைசன்ஸ் எடுங்க. வாங்க, நாய் எப்படி படுத்து கிடக்குன்னு. போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு. பாலத்துக்கு போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு. அப்ப எங்களுக்கு வீட கட்டி 4 கல்யாணத்தை பண்ணி வைங்க. நாய்க்கு லைசன்ஸ் வாங்குங்க. லைசன்ஸ் இல்லாத நாயெல்லாம் சுடுவோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மாநகரம் சுட்டு தள்ளிடும். நாய் எங்க போட போறோம்? நாய் எங்க போட போறோம்? அதை செய்யுங்கயா. உங்க கை கால முறிஞ்சு ஒழுங்கு விட.